வாழ்வு, உயிர் என்பது கடவுள் தருகிற கொடை. உயிரை வேறு யாரும் தர முடியாது. இந்த கடவுள் தந்திருக்கிற அளப்பரிய கொடை உயிர் என்பதை நாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு உன்னத நிகழ்வாக இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டிலே சிசு கொலையை இந்திய சட்டம், இந்திய நாடாளுமன்றம் அங்கீகரித்திருக்கிறது, ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது தவறு என்பதை சொல்வதற்காக இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சார்பாக கடந்த ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 1.6 கோடி சிசு கொலை அதிகாரப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிக்கும் வண்ணமாகவும் மக்களிடையே உயிர் என்பது எவ்வளவு முக்கியமான கடவுளுடைய பரிசு கொடை என்பதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை இந்த ஆண்டு சென்னையிலே நடத்துகிறது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் இதை முன்னெடுத்து நடத்துகிறது. சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து, குருக்கள், துறவியர், பொதுநிலை மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாரத்தான் போட்டியோடு 2 நாள் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை சலாமாரிஸ் கல்லூரியிலே 2 நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. நாளை பிற்பகல் 2 மணிக்கு பொது கூட்ட நிகழ்வு அந்த சலாமாரிஸ் கல்லூரி வளாகத்திலே நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்ற பேரவை தலைவர் சபாநாயகர் திரு JCD பிரபாகரன் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார், கர்தினால், பேராயர்கள், ஆயர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சியும் பொது நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து வாழ்வுக்கான பேரணி அங்கே சலாமாரிஸ் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து மீண்டும் சலாமாரிஸ் கல்லூரிக்கு செல்லுகிற வாழ்வுக்கான பேரணியும் நடைபெற இருக்கிறது. இது மக்களிடையே விழிப்புணர்வை, உயிரை பற்றிய விழிப்புணர்வை, வாழ்வு எவ்வளவு முக்கியமானது என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி. இதிலே எல்லோரும் கலந்து கொள்ள, வாழ்வை போற்ற, உயிரை பாதுகாக்க உங்கள் எல்லோரையும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் சார்பாகவும் அகில இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவை சார்பாகவும் அழைக்கின்றோம்.